அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். இப்பொழுது ரிஷப ராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கான 2024ஆம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத பலன். இப்போது இந்த ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் தந்தைக்காக மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. அதே போல் வேலையின் மூலமாக மனம் விரும்பிய வருமானம்ங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் நன்றாகவே இருக்கிறது. அதே போல் உடல் ஆரோக்கியத்திற்காக அதீத முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். அதே போல் ஒரு வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், அது சம்மந்தப்பட்ட மனநிலைகளில் ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும். அதற்காக முயற்சிகளையும் மேற்கொண்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. அதே போல் ஆரோக்கியம் சார்ந்த அழுத்தமும் உங்களுக்கு இருக்கும். உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கத்தான் செய்து உங்களுக்கு இருக்கும். அதே போல் திருமணமானவர்களில் கணவன் மனைவிக்காகவோ மனைவி கணவருக்காகவோ விரயம் செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது. அது அவர்களுக்கு பாக்கியமான விரயம்தான். ஸோ அதை பற்றி ஒன்றும் கிடையாது. இருவரும் சேர்ந்து தங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்காக வழிபாட்டிற்காக விரயம் செய்யக்கூடிய அமைப்பும் பல பேருக்கு உள்ளது. அதே போல் மூத்த சகோதரின் மூலமாக, மூத்த சகோதரி அல்லது சகோதரர் மூலமாக இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு எதிர்பாராத ஒரு தீராத பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. அதே நேரம் திடீர் அதிர்ஷ்டமும் சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. அதுவும் அது சார்ந்த தீராத பிரச்சனைகள் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக ஏற்பட்டு அதற்காக பண விரயம் செய்வதற்கான அமைப்பும் உள்ளது. ஸோ மூத்த சகோதரர் சகோதரிகளிடம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதே போல் வேலையில் அழுத்தம் இருக்கும். அதே போல் வீட்டில் தந்தையின் மூலமாக சிறு அழுத்தத்தை இந்த மாதம் சந்திக்கக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு இருக்குது. பொதுவாக ரிஷபராசி லக்னத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வேலை சார்ந்த அழுத்தத்தை தவிர பொதுவாக பெருசாக ஒன்றும் இருக்காது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள். அதே போல் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனநிலை, அதாவது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட மனநிலையில் கொஞ்சம் ஒரு குழப்பமான மனநிலை அப்படிங்கிறது இருக்கும். வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், அதே மாதிரி ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கணும், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் சார்ந்த ஒரு எண்ணங்கள் மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு குழப்பமும் ஒரு நிலையற்ற தன்மையும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆரோக்கியத்தையும் நல்லபடியாக வச்சுக்கணுங்கிறதுலையும் மனநிலை போய்கிட்டு தான் இருக்கும். ஸோ ஆரோக்கியத்தின் மீது ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் அதீத அக்கறை காட்டுவார்கள். அதே போல் மிருகசீரிஷம் 1-2 பாதங்களை கொண்ட நட்சத்திரக்காரர்கள் ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் கவனிக்க வேண்டியது, இந்த மாதத்தை பொறுத்தவரைய அவர்கள் தொடை பகுதிகள் கால் தொடை பகுதிகளில் சிலருக்கு தொடை சார்ந்த உடலில் ஏதாவது ஒரு நோய் உண்டாவதற்கான, ஏதாவது அடிபடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இருந்தாலும் தொடையில் வலி, வீக்கம் இந்த மாதிரி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கால் தொடை பகுதிகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாது. பெருசாக நீங்கள் எதுவும் பயப்படலாம் வேண்டாம். இது எல்லோரும் கிடையாது. மிருகசீரிஷம் மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. மற்றபடி இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் மனதுக்கு பிடித்த தெய்வத்தை இந்த மாதம் நீங்கள் நன்றாக வழிபடுங்கள். அது உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வழிபடுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி வேறு எல்லாருக்கும் நல்ல அமைப்பு தான் இருக்கிறது. மீண்டும் அடுத்து மார்ச் மாதம் பல ஜோதிட பலனில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க வளமுடன், சுகமே சொல்க. நன்றி, வணக்கம்.